சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக ஆட்சியை கலைக்க உத்தரவிட்ட RN ரவி. 2021 முதல் திமுக ஆட்சியில் நடந்த 4 லட்சம் கோடி ஊழல்கள் குறித்த பட்டியலை ஆதாரங்களுடன் ஆளுநர் RN ரவியிடம் கொடுத்திருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசு கடன் சுமையில இருப்பதா கூறிய எடப்பாடி பழனிசாமி துறை வாரியா எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது என்ற விவரங்களை கொடுத்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கார். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கும் சூழலில் அதிமுக தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டிருக்கு. அதற்கேற்ப திமுக ஆட்சிக்கு எதிரான சம்பவங்களை மக்களிடம் கொண்டு செல்லவும் தயாராகி இருக்கு. இந்த நிலையில் இன்று ஆளுநர் RN ரவியோட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுமார் 1 மணி நேரம் சந்திப்பு நடத்தியிருக்கார். இந்த சந்திப்புக்கு பின் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில 2021 முதல் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் பட்டியலை ஆதாரங்களுடன் ஆளுநர் RN ரவியிடம் கொடுத்துள்ளோம். இது தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைச்சு விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தியிருக்கோம். திமுக ஆட்சியில தமிழ்நாடு கடன் சுமையில இருக்கு. கடந்த 56 மாதங்கள்ல 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இதுதான் திமுகவின் சாதனை. ஊழலை தவிர திமுக எந்த நன்மையையும் செய்யவில்லை. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திமுக. துறை வாரியாக நடந்த ஊழல்களை கொடுத்துள்ளோம். நகராட்சி நிர்வாகத்துறையில் 66,000 கோடி, ஊரக வளர்ச்சித்துறையில் 60,000 கோடி, கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, டாஸ்மார்க்கில் 50,000 கோடி ஊழல் செஞ்சுருக்காங்க. பத்திரப்பதிவு துறையில் 20,000 கோடியும், நெடுஞ்சாலை துறையில் 20 கோடியும், தொழில்துறையில் 8,000 கோடியும், பள்ளி கல்வித்துறையில் மற்றும் வேளாண்மை சுகாதாரத்துறையில் தலா 5 கோடியும், சமூக நலத்துறையில் 4 கோடியும், இந்து சமய நலத்துறையில் 1000 கோடியும், விளையாட்டுத்துறையில் 500 கோடியும், சுற்றுலா மற்றும் பால்வளத்துறையில் 250 கோடியும் ஊழல் செஞ்சுருக்காங்க. மொத்தமாக 4 லட்சம் கோடி திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றுள்ளது. உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் விசாரணை நடக்க வேண்டும். அதேபோல் மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டத்தை முன்கூட்டியே செயல்படுத்தி இருக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் 52 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டது. திமுக லேப்டாப் கொடுத்ததை வரவேற்கிறோம். ஆனால் தேர்தலுக்கு முன் வாக்குகளுக்காக லேப்டாப்களை மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள். கல்லூரி திறந்தவுடன் லேப்டாப் கொடுத்திருக்க வேண்டும். அப்போது செய்யவில்லை. தற்போது கொடுக்கப்பட்டுள்ள லேப்டாப்பால் என்ன பயன்? திமுகவுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதன் காரணமாகவே பொங்கல் பரிசாக 3000 அறிவித்திருக்கிறார் என தற்போது செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. உண்மையில் திமுக தலைவர் ஸ்டாலின் கைது செய்யப்படுவாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே சொல்லுங்க.